எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரௌனி கேக். இந்த ப்ரௌனி கேக்கை சுலபமாக வீட்டில் எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதனுடைய ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ப்ரௌனி கேக் செய்கிறதுக்காக நான் இங்கே 150 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேங்க. 110 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம உருக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்துக்கக்கூடிய சாக்லேட் வெண்ணெய் இது ரெண்டையும் டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ இந்த சாக்லேட் வந்து சூடாக இருக்கும். இதை நல்லா நம்ம ஆற வச்சுக்கணும். சாக்லேட் கலவை நல்ல மிதமான சூடுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையில் ஒரு முட்டையை ஊற்றி கலந்துக்கிறோங்க. நம்மளுடைய முட்டை நல்லா கலந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க 2வது முட்டையும் இந்த சாக்லேட் கலவையோடு சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. அதாவது முட்டையுடைய மஞ்சக்கரு வந்து எங்கேயுமே நமக்கு தெரியாத மாதிரி உடச்சி விட்டு நல்லா கலந்துக்குங்க. இந்த கேக் வந்து நமக்கு நல்லா டென்ஸாக தான் கிடைக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ரிச்சாகவும் இருக்குங்க இந்த ப்ரௌனி கேக். இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸையும் இதே சாக்லேட் கலவையில் போட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய மாவுக்கு சரி சமமான அளவு சர்க்கரை சேர்க்குறோம். 200 கிராம் சர்க்கரையை இந்த சாக்லேட் கலவையில் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த சர்க்கரையை நல்லா சாக்லேட் கலவையோட கலந்து விட்டுக்குங்க. சாக்லேட் கலவையோட சர்க்கரை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாக்லேட் கலவையில் நம்ம மாவு பொருட்களை சேர்க்க போகிறோங்க. 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த 200 கிராம் அளவுள்ள மைதா, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய பேக்கிங் பவுடர், இது ரெண்டையும் நல்லா சலித்த மாதிரி நம்ம சாக்லேட் கலவையில் சேர்த்துக்க போகிறோங்க. நீங்கள் இதை தனியாக சலித்து சாக்லேட் கலவையில் நீங்கள் சேர்த்து கிளறதுனாலும் கிளறலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறமா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் மூலமாக தான் நம்ம கேக் மாவை கலக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் மூலமாக நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இந்த சாக்லேட் கலவையோடு நம்ம கடைசியாக 30 mlக்கு பால் சேர்த்துக்கிறோம். இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணுங்க. இந்த பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்படி கலந்து விட்டு எடுத்தோம்னா நமக்கு ப்ரௌனிக்கான பேஸ் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி இந்த கேக்கை குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். மாவு கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் பேட்டரை நம்ம 6 இன்ச் அளவுள்ள பேக்கிங் பேனுக்கு மாற்ற போகிறோங்க. 6 இன்ச் பேனை வந்து நான் முதலையே வெண்ணெய் போட்டு சுற்றி ஓரங்கள்ல எல்லாம் க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. நடுவில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த டின்னில் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த கேக் பேட்டரை மாற்றிக்கலாம். கேக் டின்னுக்கு மாவை ஊற்றுனதுக்கப்புறமாங்க கேக் டின்னை 2 இல்லாட்டி 3 முறை இது மாதிரி டேப் பண்ணிக்கிங்க. அப்போ அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் நமக்கு ரிலீஸ் ஆயிரும். நம்ம இந்த ப்ரௌனி கேக்கை குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் அடுப்பில் குக்கர் வச்சு முதலையே வந்து 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு வீட்லேயே சுலபமாக அவன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குக்கருக்குள்ளே ஒரு திருவையை வச்சுங்க. அது மேலே நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய 6 இன்ச்சு பேனை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ சிம்மில் இந்த கேக் வந்து நமக்கு வெந்து வரணும். குக்கரில் நம்ம கேக் பண்ணும் பொழுது குக்கரோட கேஸ்கெட், விசில் ரெண்டையுமே எடுத்துடணுங்க. மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் போல் நமக்கு கேக் வந்து வெந்து வரணும். 25 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு கேக் வந்து வெந்து வந்திருக்குங்க. கேக்கு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டூத் பிக்கோ, நைஃபோ இல்லாட்டி ஸ்பூனோட பேக் சைடையோ நீங்கள் கேக்கில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பூன் இல்லாட்டி நைஃப் வந்து உங்களுக்கு க்ளீனாக வரணும். அப்போ நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 6 இன்ச் பேனில் இருக்கக்கூடிய இந்த கேக்கை தனியாக எடுத்து வெளியே வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை டீமோல்ட் பண்ண போகிறோம். கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு அதனுடைய ஓரங்களில் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா இது மேலே ஒரு தட்டை வச்சு நீங்கள் திருப்புனிங்கன்னா நமக்கு அழகாக கேக் வந்துடுங்க.
அவ்வளவுதான், சூப்பராக நமக்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம வச்ச பட்டர் பேப்பர் அந்த மோல்ட்லேயே இருக்குது. அவ்வளோதான், சாஃப்டாக நமக்கு வந்து உள்ளே வெந்திருக்கும். ஓரங்கள் லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்குங்க. நம்மளுடைய சாக்லேட் ப்ரௌனி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய ப்ரௌனி கேக்கில் நம்ம டார்க் சாக்லேட் பயன்படுத்தியிருக்கோங்க. இந்த கேக் மேலே இப்போ நம்ம வந்து மில்க் சாக்லேட்டை கிரேட் பண்ணி போட்டுக்க போகிறோம். இது மாதிரி போட்டு நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு இன்னுமே இந்த ப்ரௌனி டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்மளுடைய ப்ரௌனி கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. பாருங்கள், நம்மளுடைய ப்ரௌனி கேக் எவ்வளவு அழகாக வெந்து வந்திருக்குன்னு. அதாவது ஓரங்கள் லைட்டாக கிறிஸ்பியாகவும் அதனுடைய நடுப்பகுதி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய ப்ரௌனி கேக் எப்படி அருமையாக வெந்து வந்துருச்சுன்னு. ஓரங்கள் லைட்டாக க்ரன்ச்சியாகவும் நடுவில் நல்லா மெத்துன்னு சாஃப்டாகவும் கிடச்சிருக்கு. இது ஒரு பீஸ் சாப்பிட்டாலே நல்லா நமக்கு ஹெவியாக இருக்குங்க. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்புவாங்க. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த ப்ரௌனி கேக்கை செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். உங்களுக்கு சுவை கண்டிப்பாக பிடிக்குங்க. ப்ரௌனி கேக்கோட வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ப்ரௌனி கேக் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.